ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்துக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிற உங்களுடைய வாழ்விலே கடவுள் வாக்குத்தத்தங்களின் வழியாக ஒவ்வொரு மாதமும் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த மாதமும் கடவுள் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் யோபு 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். நான் பொது மொழிபெயர்ப்பிலிருந்து வாசிக்கிறேன். உம் கூடாரத்திலே அமைதியை காண்பீர், உம் கூடாரத்திலே அமைதியை காண்பீர். ஒவ்வொரு மாதத்திற்குள்ளும் அடியெடுத்து வைக்கும் பொழுது பல எதிர்பார்ப்புகளோடு பல இயக்கங்களோடு நாம் அடியெடுத்து வைத்திருப்போம். கடந்த மாதத்திலே நாம் பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், தோல்விகள், இழப்புகள் அநேகம் இருக்கலாம். இந்த மாதத்திலாவது இறைவன் எனக்கு மகிழ்ச்சியையும் என்னுடைய வாழ்விலே நன்மையையும் வெற்றியையும் தரமாட்டாரா என்ற ஏக்கத்தோடு இந்த புதிய மாதத்திலே நாம் அமர்ந்திருப்போம். ஒரு அமைதி தரமாட்டாரா என்ற ஏக்கம் நம்மிடத்தில் ஒவ்வொருவரிடத்திலும் காணப்படும். அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த புதிய மாதத்திலே கொடுக்கின்ற கடவுளுடைய வாக்கு, உன் கூடாரத்திலே அமைதியை காண்பேன், உன்னுடைய இல்லத்திலே அமைதியை காண்பேன். இந்த இல்லத்திலே அமைதியை காண்பீர் என்ற அந்த வாக்கியம் என்பது இந்த புதிய மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வாக்கு நிறைவேற வேண்டும். நம்முடைய இல்லத்திலே மகிழ்ச்சியையும் சந்தோஷமும் கடவுள் எதிர்பார்க்கின்ற அந்த வாழ்வுக்காக நாம் நம்மை ஒப்புக் கொடுப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த வாக்கு நிறைவேற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் இந்த நாளிலே நாம் சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும். யோபுவுடைய சரித்திரம் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். யோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்த்தோமே என்றால், செல்வம் மிகுந்தவராக அவர் இருந்தாலும் பல ஆஸ்திகளை அவர் பெற்றிருந்தாலும் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தார். கடவுளே அவரை பார்த்து இவன் உத்தமனும் சன்மார்க்கனும் என்று சொன்ன ஒரு மனிதர் யோபு. அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தார். தான் மட்டும் தூய்மையாக வாழாமல் தன்னுடைய பிள்ளைகளையும் பரிசுத்தமான வாழ்வு வாழ வேண்டும் என்ற அக்கறை அவரிடத்தில் காணப்படுவது. 5வது வசனத்தை பார்த்தீங்களானால், தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்து விட்டார்களோ என்ற அந்த சிந்தனையோடு அவர்களை தூய்மைப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். எனவேதான் யோபுவையும் அவருடைய பிள்ளைகளையும் கடவுள் ஆசீர்வதித்தார். பல நேரங்களிலே இறைவன் இடத்துல வேண்டுதல் செய்கின்ற காரியங்கள் நிறைவேறவில்லை எனில் கடவுள் மேல் நமக்கு கோபம் வரும், வருத்தம் வரும். அதன் விளைவாக கடவுளை நோக்கி நாம் கேள்வி எழுப்புகின்ற மக்களாக இருப்போம். ஆனால் எதனால் இப்படிப்பட்ட கஷ்டங்கள், தோல்விகள் வருகிறது என்பதை நாம் எண்ணி பார்ப்பது இல்லை. கடவுள் இது என்ன வாழ்வை வாழ எதிர்பார்க்கின்றார்? தூய்மையான வாழ்க்கை வாழ எதிர்பார்க்கிறார். ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால், இப்பொழுது அவர் கொடுத்திருக்கிற உன்னுடைய இல்லம் சமாதானம் பெறும் என்ற அந்த வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் தூய்மையான வாழ்க்கை நாம் வாழ்ந்து நம்முடைய பிள்ளைகளையும் வாழ்வதற்கு தூண்டுவதற்கு இந்த மாதத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே நாம் தூய்மையாக சரியாக நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். பெரியவர்களாகிய நாங்கள், பெற்றோர்களாகிய நாம் ஆலயத்திற்கு செல்வதிலும் ஆலயத்து காரியங்களில் ஈடுபடுவதும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்றோம். ஆனால் பிள்ளைகளை பல நேரங்களிலே நாம் தவற விட்டு விடுகின்றோம். நாம் பிள்ளைகள் மேல் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோம். எவர்களுக்கு அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோம்? அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும், உலக பிரகாரமான கல்வியை கற்க வேண்டும், ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல முறையில் உலக பிரகாரமான சம்பாத்தியங்களை சம்பாதிக்க வேண்டும் என்ற அக்கறை நம்மிடத்திலே காணப்படுகிறது. ஆனால் அவைகள் அனைத்தும் தேவை என்றாலும் அதையும் தாண்டி பரிசுத்தமான வாழ்வு, கடவுள் எதிர்பார்க்கின்ற வாழ்வு, ஆலய காரியங்களிலே அவர்களை ஈடுபடுத்துகின்ற காரியங்களை நாம் ஈடுபடுத்துகின்றோமா? இதுதான் நம் முன்னால் இருக்கின்ற கேள்வி. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாக, மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா மக்களும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே முதலாவது இல்லம் மகிழ்ச்சியோடு, அமைதியோடு, சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்றால், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றால் நாம் கடவுள் எதிர்பார்க்கின்ற பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, இழப்பின் மத்தியிலும் கடவுள் மீது நம்பிக்கை. எல்லாவற்றையும் யோபு இழந்தான். தன்னுடைய சொத்து சுகங்களை இழந்தான், தன்னுடைய குழந்தைகளை இழந்தான், தன்னுடைய ஆடு மாடுகளை இழந்தான், தன்னுடைய உடல் சுகத்தை இழந்தான். எல்லாவற்றையும் இழந்திருந்தாலும் அவன் ஒருபோதும் கடவுளை விட்டு விலகிவிடவில்லை. கடவுள் மேல் வைக்கிற நம்பிக்கையிலே ஒருபோதும் குன்றிவிடவில்லை. தன்னுடைய மனைவி இந்த கஷ்டத்தில் தன்னோடு உடன் இருப்பாள், தனக்கு ஆதரவாக பேசுவாள், தன்னை பலப்படுத்துவாள், ஊக்கமான வார்த்தைகளை சொல்லுவாள் என்று நினைத்து கொண்டிருந்த வேளையில்
அவனுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். தன்னுடைய மனைவி அவனுடைய கஷ்டத்தை பார்த்து, நீ கடவுளை தூஷித்து ஜீவனை விட்டுவிடு. யோபு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீ கடவுளை தூஷித்து ஜீவனை விட்டுவிடு, செத்துப்போ என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை அவன் எதிர்பார்க்கவில்லை. இது தன்னுடைய மனைவி ஏற்படுத்திய காயமாக இருந்தாலும், இந்த காயத்தை தன்னுடைய மனைவி ஏற்படுத்தியிருந்தாலும் ஒருபோதும் அவன் தன்னுடைய விசுவாசத்திலே அவன் குலைச்சலை ஏற்படுத்தி கொள்ளவில்லை. 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இழப்பின் மத்தியிலும் கடவுள் மீது அவன் வைத்த நம்பிக்கை. கடவுள் நன்மையை கொடுத்த கடவுளுக்கு தீமையை கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லையா என்று கேட்கின்ற அந்த கேள்வி. எல்லா நன்மைகளையும் ஆசிகளையும் கடவுள் ஒருவரே தர முடியும் என்ற நம்பிக்கையை அவன் பெற்றிருந்தான். எனவே அந்த நம்பிக்கை யோபுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்தது. சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, என்னுடைய எல்லா துன்பங்களிலும் என்னை மீட்டு ரட்சிப்பார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளை ஸ்தோத்தரிப்பது என்பது கடவுள் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தின் வழியாக அவர்கள் பெற்றுக்கொள்கின்ற காரியங்கள். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது கடவுளின் வாக்கு மீது நம்பிக்கை. யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் நாளத்தனியாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். யோபு கடவுளின் வாக்கை முழுவதுமாக விசுவாசித்தான். யோபு கடவுளுடைய வாக்கை ஒருபோதும் அசட்டை செய்யவில்லை. கடவுள் எனக்கு தருவார் என்ற விசுவாசம் அவரிடத்தில் காணப்பட்டுள்ளது. ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தன்னுடைய கடவுள் செய்ய நினைத்த காரியங்களை மனிதனால் தடுக்க முடியாது என்ற விசுவாசம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். கடவுள் தனக்கு கொடுத்திருக்கிற வாக்கை இந்த மாதத்தில் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். நம்முடைய கடவுள் மனிதனை போல வாக்கு மாறுகிறவர் அல்ல. வாக்கு மாறாத கடவுளை நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். எனவே வாக்கு மாறாத கடவுளை வழிபடும் பொழுது இந்த மாதத்திலே, புதிய மாதத்திலே உன்னுடைய இல்லத்திலே மகிழ்ச்சி நிலைக்கும் என்று சொன்ன அந்த வாக்கை கடவுள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாம் கடவுள் எதிர்பார்க்கின்ற வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். விசுவாசமுள்ள வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம். கடவுள் கொடுக்கிற வாக்கை ஒருபோதும் மனிதனால் தடுத்து நிறுத்த முடியாது என்ற விசுவாசத்தை பெறுகிற மக்களாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே உன்னுடைய இல்லம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்றால் கடவுள் எதிர்பார்க்கின்ற தூய்மை வாழ்வுக்காக உங்களுடைய குடும்பத்தின் மக்களும் நீங்களும் இருக்க வேண்டும் என்பதை கடவுள் எதிர்பார்க்கிறார். எப்பொழுதுமே கடவுள் ஒரு நிபந்தனையுடைய கூடிய ஆசீர்வாதம், கண்டிஷனல் பிளஸிங் தான் வைப்பார். எனவே இந்த நேரத்திலே கடவுள் உன்னுடைய இல்லம் மகிழ்ச்சியோடு அமைதியோடு இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும், விசுவாசமான வாழ்க்கை வாழ வேண்டும், வாக்கை நீங்கள் நம்புகிற மக்களாக இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார். அந்த பார்ப்பை நீங்கள் பூர்த்தி செய்யும் பொழுது இந்த மாதம் உங்களுடைய குடும்பத்திலே ஆசீர்வாதமான மாதமாகவும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆசீர்வாதமான வாழ்வாகவும் அது இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட வாழ்வதற்கு இந்த மாதத்திலே கடவுள் அழைக்கிறார். அந்த வாழ்ந்து கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கடவுள் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நேற்றும் என்று மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் அடி எடுத்து வைத்திருக்கிற எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடும் ஏக்கங்களோடும் நாம் இந்த மாதத்தை நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் கொடுக்கின்ற அந்த நிபந்தனைகளை நாங்கள் நிறைவேற்றி ஆண்டவரே நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகளை தாரும். ஆண்டவரே, இந்த மாதத்தில் எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். குடும்பங்களுடைய எதிர்பார்ப்புகளை நீர் ஆசீர்வதியும். இந்த எதிர்பார்ப்புகளை நீர் பூர்த்தி செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். சாமி, பல்வேறு கஷ்டங்களோடு, துன்பங்களோடு, வேதனைகளோடு, வியாதிகளோடு, பிரச்சனைகளோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த மாதம் ஒரு நன்மையை தருகின்ற மாதமாக அமைய நீர் உதவி செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஏழைகளும் கஷ்டத்தோடு இருக்கிற மக்களும், ஆண்டவரே, குழந்தை இல்லாமல் இருக்கிற மக்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலே அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை நீர் ஏற்படுத்தி தர வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். கற்பஸ்திரிகளை உடைய கருத்தில் வைக்கிறோம். சாமி, அவர்களுக்கும் ஆண்டவரே ஏற்ற வேளையில் சுகப்பிரசவம் கிடைப்பதற்கு வேண்டிய கிருபைகளை தாரும். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் என்னென்ன வேண்டுதலோடு விண்ணப்பங்களோடு உம்முடைய திருமுன்னர் இந்த மாதத்தில் வருகிறார்களோ எல்லாவற்றுக்கும் நீர் பதில் தாரும். உங்களுடைய பயணங்களிலே உங்களுடைய அருள் இருக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். அணி செய்யும் இடங்களிலே உங்களுடைய பாதுகாப்பு இருக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். பெரியவர் முதல் சிறியவர் வரை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்திய காத்துக்கொள்ள வேண்டுமாய். இந்த மாதம் ஒவ்வொரு இல்லங்களிலும் மகிழ்ச்சியை கொடுக்கிற இல்லமாக மாற்றித்தர வேண்டுமாய் எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமென். தாயும் தந்தையுமாய் இருக்கிற கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் முந்தனராகிய தூய ஆவியின் கூட்டுறவும் உங்கள் அனைவரோடும் இன்றும் எப்பொழுதும் நின்ற நிலவுணவாக. ஆமென்.